நம்ம மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். இது தாம்பத்திய பிரச்சனைகளுக்கான இயற்கையான மூலிகை தீர்வு. லட்சத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள். இது என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதை பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இப்போ ஏற்பட்ட நல்ல ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு இன்னும் விவரங்கள் தெரியணும் அண்ட் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். காசா வார் இருக்குல்ல, அதை முடிச்சு வைக்கிறது சம்பந்தமா ஒரு மிக முக்கிய முடிவை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்காருங்க. அமெரிக்கா பாலஸ்தீனை அங்கீகரிச்சா எப்படி இருக்கும்? அதிசயமா இருக்குல்ல. அந்த மனுஷனை வாயார சொல்லியிருக்காரு அதை. ஆனா சில கண்டிஷன்ஸா முன்னாடி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த காசா போரை முடிச்சு வைக்கிறது சார்ந்து 20 பாயிண்ட்ஸுக்கு ஒரு பெரிய லிஸ்டே ரெடி பண்ணியிருக்காருங்க. அதுக்கெல்லாம் இஸ்ரேல் ஓகே சொல்லிடுச்சு. ஹமாஸா ஓகே சொல்லிட்டாங்கன்னா காசா போர் நிரந்தரமா முடிவுக்கு வந்துடும். இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். உண்மையிலேயே ஒரு ஹிஸ்டாரிக் டே தான் மக்களே. இதுக்கு முன்னாடி எவ்வளவு ப்ரொபோசல் சார்ந்து நம்ம பார்த்துருக்கோம். இஸ்ரேல் ஒத்துக்கும், ஆனா ஹமாஸ் ஒத்துக்காது. ஏன்னா அமெரிக்கா போடுற ப்ரொபோசல்லாம் இஸ்ரேலுக்கு சாதகமா இருக்கு, எங்களுக்கு பாதகமா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பாலஸ்தீன மக்கள் நலன் காக்கப்பட்டா போதும், நாங்களாம் செகண்டரி தான் அப்படின்ட்டு ஹமாஸ் அமைப்பும் சொல்லிச்சு. இது எல்லாம் சேர்த்து வச்சு டொனால்ட் ட்ரம்ப் கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸ் அடங்கிய ஒரு மிக முக்கிய ப்ரொபோசலை இப்போ கொண்டு வந்திருக்காருங்க. இதுக்கு இஸ்ரேல் ஓகே சொல்லிடுச்சு. வழக்கம் போல ஹமாஸ் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் முக்கியமானது. உடனே ரிஜெக்ட்னு சொல்லல, கன்சிடரேஷன். மேபி இந்த வீடியோ வெளியாகிறதுக்குள்ள எப்படி வேணாலும் ஹமாஸ் கிட்ட இருந்து ரியாக்ஷன் வந்திருக்கலாம். அந்த ரியாக்ஷன் வரதுக்கு முன்னாடி நான் தெளிவா சொல்லிடுறேன் மக்களே. அந்த 20 பாயிண்ட்ஸ் என்னென்ன எல்லாத்த பத்தி ஒண்ணு விடாம தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ரெண்டு தரப்ப ஒத்துக்குதுன்ற பட்சத்துல இஸ்ரேல ஹமாஸும், ஓகேவா, இஸ்ரேல் அடி ஒத்துக்குச்சு, ஹமாஸை ஒத்துக்குதுன்ற பட்சத்துல நான் சொல்ல போற இவ்வளவு விஷயம் நடக்கும். முதல் விஷயம், காசா இருக்குல்ல, அது டீராடிக்கலைஸ்டு டெரர் ஃப்ரீ ஜோனா அறிவிக்கப்பட்டோம். அறிவிக்கப்பட்ட பிற்பாடு என்ன நடக்கும்னு அர்த்தம்? மற்ற நாடுகளுக்கு ஹமாஸால எந்த பிரச்சனை இதுக்கப்புறம் வராதுன்னு அர்த்தம். இஸ்ரேலுக்கு மட்டும் இல்ல, மற்ற நெய்பர்ஸ்க்கும் பிரச்சனை வராதுன்னு அர்த்தம். ஒண்ணு. ரெண்டாவது, காசாவை ரீடெவலப் பண்ற ப்ராசஸ் இருக்குல்ல, இது முழுக்க காசா மக்களுக்காகவே முன்னெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அந்த 20 பாயிண்ட்ஸ்ல இது ஒண்ணு. ரெண்டு. மூணாவது, இஸ்ரேல் எப்ப இந்த பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணுதோ, எங்களுக்கு அக்ரிமெண்ட் ஓகேங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுதோ, அதுல இருந்து கரெக்டா அடுத்த 72 மணி நேரங்கள் இதுக்குள்ள எல்லா ஹாஸ்டேஜஸ், அதாவது உயிரோடு இருக்கவங்களும் சரி பணமா இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஹமாஸ் ரிலீஸ் பண்ணியே ஆகணும் 72 மணி நேரத்துக்குள்ள. இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணி 72 மணி நேரத்துக்குள்ள. 3. நாலாவது விஷயம், இஸ்ரேலி ஃபோர்ஸ் இருக்குல்ல, அவங்க வித்ட்ரா பண்ணிடுவாங்க, காசால இருக்க மாட்டாங்க, கொஞ்சமா அங்க இருந்து அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. இது நடக்கும்போது எல்லா விதமான மிலிட்டரி ஆபரேஷன்ஸும் சஸ்பெண்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அதாவது இந்த உணவுப் பொருட்களை வாங்குறதுக்கு வரிசையில் நிற்கிற மக்களை சுட்டுக் கொள்ற விஷயமா இருக்கட்டும், அப்புறம் அங்கங்க ஹமாஸ் அமைப்பு இருக்கான்னு சொல்லி அட்டாக் பண்ணி அந்த பில்டிங்கை காலி பண்றதா இருக்கட்டும், இது போல எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஏர் ஸ்ட்ரைக் எதுவும் நடக்காதுங்க இந்த ப்ரொசீஜர் நடக்கும்போது, ஓகேவா. 4. 5வது, எப்ப இந்த ஹாஸ்டேஜஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணப்படுறாங்களோ அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணும், 250 இந்த ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் இருக்காங்களா இஸ்ரேல்ல, இந்த பாலஸ்தீன மக்கள் தான், அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 250 பேர் ரிலீஸ் பண்ணப்பட்டுருவாங்க. இவங்க கூடவே 1700 காசா மக்கள், அவங்களும் இஸ்ரேல் சிறைகள்ல இருக்காங்க, அவங்களும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா இவங்கெல்லாம் அக்டோபர் 7க்கு பிற்பாடு அரெஸ்ட் ஆவாங்க. இவங்க கூடவே இந்த பெண்கள், குழந்தைகள், இவங்களும் ரிலீஸ் பண்ணப்படுவாங்க. உயிரோடு இருக்கவங்களை பத்தி சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் இறந்து போன 15 காசா மக்கள், அவங்களோட பிரேதங்கள் இருக்குல்ல, அதையும் இஸ்ரேல் ஒப்படைச்சிருன்னு சொல்றாங்க திருப்பி. இது 5வது மிக முக்கியமான விஷயங்க, ஓகேவா. ரைட்டு. 6வது பாயிண்ட் என்ன தெரியுமா, எப்ப இந்த ஹாஸ்டேஜஸ்லாம் இங்க இஸ்ரேலுக்கு திரும்பி வராங்களோ அதுக்கப்புறம் ஹமாஸ் வெப்பன்ஸ் எல்லாம் கீழே போட்டுடணும். அவங்க சரண்டர் ஆக வேண்டாம், வெப்பன்ஸை கீழே போட்டா போதும், அதனோட அவங்க தூக்கவே கூடாது. இதுக்கப்புறம் இந்த ஹமாஸ் அமைப்பினருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. உயிரெடுக்க மாட்டோம், உன்னை அச்சுறுத்த மாட்டோம், சித்திரவதை பண்ண மாட்டோம், பொது மன்னிப்பு வழங்கிடுறோம். இந்த ஹமாஸ் அமைப்பினர் யாராவது காசா விட்டு வெளியேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எந்த கண்ட்ரிக்கு போறாங்களோ அந்த கண்ட்ரி வரைக்கும் நாங்க பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மனமாற்றம். யார் ஒட்டு மொத்தமா அந்த அமைப்பே காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்க காசா விட்டு வெளியேறினா போதும், அவங்களுக்கு பாதுகாப்பு நாங்களே கொடுப்போம்னு அமெரிக்காவே சொல்லியிருக்கு. அடுத்து 7வது பாயிண்ட் என்னன்னா, இந்த ஃபுல் எய்ட் இருக்குல்ல, அதான் அந்த மனிதாபிமானம் சார்ந்த பொருட்கள்லாம் காசாக்குள்ள போக வேண்டியது,
இது எல்லாத்தையும் இமிடியேட்டா காசாக்குள்ள அமுச்சு விட்டுரும். ஒரு ட்ரக் கூட வெளியே நிற்காது, எல்லாத்தையும் பட்டு 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 பண்ணி உள்ள அனுப்ப ஆரம்பிச்சிரும். இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வாட்டர் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி, அப்புறம் இந்த சுயர் சிஸ்டம் ஃபெசிலிட்டி, இது எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த வேலைகளை ஆரம்பிச்சிரும். இந்த ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் பேக்கரிஸ், அப்புறம் இந்த மறுவாழ்வு மையம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாம் சார்ந்த வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிரும். எது எதெல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குது எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்துடும். இதுக்கப்புறம் இந்த ரபிள்லாம் இருக்குல்ல, அதான் இந்த கட்டடங்கள்லாம் ஃபுல்லா ஸ்ட்ரைக் பண்ணி அடிச்சு கீழே சரியா வச்சிருக்காங்க பாருங்க, அந்த குவியல்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சேத குவியல்கள், அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு எக்யூப்மெண்ட் நாங்கள் உள்ள கொண்டு வந்துடும். அங்க இருக்க சாலைகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் திரும்ப ஓப்பன் பண்றதுக்கு எக்யூப்மெண்ட் தேவைப்படும்ல, அதையெல்லாம் கொண்டு வந்துருவோம். ஏன்னா சாலைகளே ஃபுல்லா சேதங்கள் மறைச்சுன்னு எப்படிங்க யூஸ் பண்ண முடியும்? அதுவும் சேதமடைஞ்ச சாலைகள் நிறைய இருக்கும், அதை சீரமைக்கணும்ல, எல்லாத்துக்கும் எக்யூப்மெண்ட் உடனே உள்ள அமைச்சிருவோன்றாங்க. இது எத்தனை? 7வது பாயிண்ட். 8வது பாயிண்ட், ரஃபா கிராசிங் இருக்குல்ல, இந்த பார்டரோட போத் டைரக்ஷன்ஸையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம்னு சொல்றாங்க. இது கூடவே இந்த எய்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை இஸ்ரேலும் பண்ணாது, பாலஸ்தீன் சார்ந்து யாரும் பண்ண மாட்டாங்க, ஹமாஸ் சார்ந்து ஒருத்தனை கிட்ட வரவே கூடாது. ஐநா, அப்புறம் ஐநாவோட மற்ற ஏஜென்சிஸ் இருக்குல்ல, அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க இந்த எய்ட் பொருட்கள் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலையை. மற்றபடி இன்னொரு பார்ட்டியா உள்ள இன்டர்ஃபியர் ஆக விட மாட்டோம்னு அமெரிக்கா தெளிவா சொல்லிடுக்கு. 9வது விஷயம், காசா கவர்னன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது டெம்பரவரி டிரான்சிஷனல் கவர்னன்ஸ், இது அமைக்கப்படும் சொல்றாங்க. குழம்பிடாதீங்க, பாலஸ்தீனியன் கமிட்டி இருக்குல்ல, அவங்கள இப்படி டேர்ம் பண்றாங்க. இவங்க தான் இந்த பப்ளிக் சர்வீசஸ் இருக்கு பாருங்க, அதான் டே டு டே மக்களுக்கான தேவையான அடிப்படை விஷயங்கள் இருக்குல்ல, அந்த சர்வீஸை கொடுக்கறது இருக்குல்ல, அந்த பப்ளிக் சர்வீஸ் எல்லாத்தையும் இவங்க பார்த்து பண்றாங்க. ஒரு சின்ன கவர்மெண்ட்டுங்க, ஓகேவா, டெம்பரரி சின்ன கவர்மெண்ட். ஸோ இதை வச்சு தான் மாடர்னாவும் எஃபிஷியன்டாவும் ஒரு கவர்னன்ஸை, ஃபுல் பிளெஜ்டு கவர்னன்ஸை கிரியேட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. காசா இதுக்கு பிற்பாடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஆசை வார்த்தை தான் அது. ஏன்னா ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டாருன்னா பிசினஸ் சார்ந்து அதுல ஏதோ இனிப்புகள் வைக்காம இருப்பாரு, அதை இதை சொல்லியிருக்காப்ல. 10வது விஷயம், ட்ரம்ப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பிளான். இது எதுக்காகனா, இந்த காசா இருக்குல்ல, அது முழுக்க மின்சாரம் கொண்டு வர்றது, எனர்ஜைஸ் பண்றதுங்க, அண்ட் அதை ஃபுல்லா கட்டி எழுப்புறது, அந்த தாக்கப்பட்ட அடிக்கப்பட்ட கட்டடங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் திரும்ப கட்டி எழுப்புறது, இந்த எல்லா விஷயங்களுக்காக தான் இந்த பிளான். இத பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க தான் கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஏன்னா அமெரிக்காவை கிரியேட் பண்ணா தப்பா பேசுவாங்கல்ல, ஸோ பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் தான் கிரியேட் பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் குரூப்ஸ் இருக்குல்ல, அவங்க இதுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, சில இன்புட்ஸை கொடுப்பாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து காசாவை கட்டி எழுப்புன்ற மாதிரி தான் ட்ரம்ப்போட திடீர் மனமாற்றம். ஸோ ரிலேஷன் பிளானை கிட்டத்தட்ட கைவிடுற மாதிரி தான் தெரியுது. நம்ம முந்தைய வீடியோல கணிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? எக்ஸாக்டே பதிவே தான் ட்ரம்ப் அந்த 20 பாயிண்ட்ஸ் ஒன்னா கொடுத்திருக்காரு. 11வது பாயிண்ட் என்னன்னா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டாரிஃப், அப்புறம் இந்த ஆக்சஸ் ரேட் நெகோசியேஷனு, இது எல்லாத்தையும் சம்பந்தப்பட்ட கண்ட்ரிஸ் கிட்ட காசா பண்ணோம், காசாக்காக நாங்களே இறங்கி வந்து பண்ணுவோன்ற மாதிரி தான் இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் அந்த கான்ஃபிளிக்ட்டை முடிச்சு வைக்க முடியலையே, பின்ன அவங்க இறங்கி வந்தாலும் அவன் அமெரிக்கா அதை இவ்வளோ இறங்கி வந்திருக்காங்க. 12வது விஷயம், காசன்ஸ் காசா விட்டு வெளியேற வற்புறுத்தப்பட மாட்டார்கள்னு ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு மக்களே. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த 20 பாயிண்ட்ஸ்லயே என் மனசை தொட்ட ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான். ஏன்னா இதுதான் நம்ம ஆரம்பத்திலும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அந்தந்த மக்களுக்கு அந்தந்த நிலப்பகுதி இருக்கணும்னு சொல்லிட்டு. காசால இருக்க மக்களை, காசன்ஸை வெளியேற்றிட்டு அங்க எவ்வளவு பெரிய மாட மாளிகை கட்டினாலும் சுடுகாட்டுக்கு சமமா மட்டும்தான் இருக்கும். நல்ல வேளை இதை அவங்க ஒத்துக்கிட்டாங்களே. ஸோ காசா மக்களை நாங்க வெளியேற சொல்ல மாட்டோம், அவங்க விருப்பப்பட்டு போனா போகட்டும், மற்றபடி நாங்க அங்கிருந்து யாரும் வெளியே போங்கன்னு சொல்ல மாட்டோம்னு தெளிவா மிக முக்கியமான பாயிண்ட்டை முன் வச்சிருக்காங்க. ஓகே, 13வது பாயிண்ட் என்னன்னா, ஹமாஸ் இந்த அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் கூட இந்த காசாவோட புதிய கவர்னன்ஸ் இருக்குல்ல, அதுல அங்கம் வகிக்கவே கூடாது. அட் எனி ஃபார்ம், எந்த ஒரு ஃபார்ம்லயும் அரசோட தொடர்பு படுறதா ஹமாஸ் இருக்கவே கூடாது. அண்ட் இந்த காசால நிறைய விஷயங்கள் நாங்க அழிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெர்மனண்டா அங்க அழிக்க போறதுன்னு சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா, மிலிட்டரி டெரர் அஃபென்சிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, அதை இஸ்ரேல் ராணுவம் மிலிட்டரி சார்ந்த சில சைட்டை உருவாக்கி இருப்பாங்களா, அது அழிக்கப்படும். அப்புறம் இந்த ஹமாஸ் அமைப்பினர் சில சைட்டை உருவாக்கி வச்சிருப்பாங்களா, அதையும் அழிச்சிருவாங்கன்றாங்க. அப்புறம் இந்த ஹமாஸோட டன்னல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டன்னல்ஸ் விதிவிலை கிடையாது மக்களே, அதையும் அழிக்கிறதுக்கான பட்டியலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. வெப்பன்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, அதையும் அழிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹமாஸ் இருந்ததுக்கான தடையுமே அங்கே இருக்கக்கூடாது. உங்களுக்கு மிஞ்சினது உயிர் மட்டும்தான். பாலஸ்தீன மக்கள் நல்லா இருந்தா போதும்னு சொன்னீங்களே, போங்க, நீங்க போனாதான் அவங்க நல்லா இருக்க முடியுன்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காப்ல. இது மிக முக்கியமான பாயிண்ட் மக்களே. ரைட்டு, அடுத்து 14வது பாயிண்ட் என்னன்னா, ரீஜனல் பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மூலமா கேரண்டி ப்ரொவைட் பண்ணப்படும்னு சொல்றாருங்க. இது ஹமாஸ் இதுக்கப்புறம் எந்த நாட்டுக்கும் த்ரெட்டா இருக்காது அப்படின்றத அஷூர் பண்ற மாதிரி அமையும்னு சொல்லியிருக்காரு. ரீஜனல்னா வேற எதுவும் இல்லை,
மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவோட நட்பு தரப்புன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த சைடை சேர்த்து சொல்றாருங்க அவரு. ஓகே, 15வது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ISF, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா அரப் லீட் பண்ற ஒரு மல்டிநேஷனல் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுங்க. இந்த ஃபோர்ஸ் தான் பாலஸ்தீனியன் போலீஸ் ஃபோர்ஸுக்கு ஃபுல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இது போல காசாலையும் போலீஸ் ஆபீசர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு ISF தான் ஃபுல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு ட்ரம்பே சொல்லியிருக்காரு. அந்த 20 பாயிண்ட்ஸ்ல 15வது பாயிண்டா இதை தான் சொல்றாப்ல. ஏன்னா உள்நாட்டு பாதுகாப்புக்கு போலீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை முன்னிலைப்படுத்துற மாதிரி. ஆக்சுவலா இதுல ஜோர்டன் அண்ட் ஈஜிப்த் அந்த நாடுகளை சேர்ந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுல எக்ஸ்பர்டைஸ் பல பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட அனுபவங்களை பெற்று அதன் அடிப்படையில இந்த காசால பாலஸ்தீனியன் போலீஸ் ஃபோர்ஸ் உருவாக்கப்படும்னு அஷூர் பண்ணிருக்காங்க. ஓகே, 16வது பாயிண்ட் என்னன்னா இஸ்ரேல் மக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்டும், இஸ்ரேல் எந்த ஒரு நிலப்பகுதியும் ஆக்குப்பை பண்ண முடியாது, எந்த ஒரு நிலப்பகுதியவும் இஸ்ரேல் கூட இணைச்சிக்கவும் முடியாது அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க. காசாவோட நிலப்பரப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். பெரிய முடிவு மக்களே, பெரிய மனமாற்றம். அமெரிக்கால அந்த 8 இஸ்லாமிய தலைவர்கள் சந்திச்சாங்க ட்ரம்ப, அதுக்கப்புறம் தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, மனமாற்றங்களா. ஓகே, காசால சில பகுதிகளை இஸ்ரேல் இப்ப ஆக்குபை பண்ணிருக்காங்களே, அந்த பகுதிகளை நாங்க திருப்பி கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய மனமாற்றம் பாத்தீங்களா. சோ புதிய பகுதிகளை பிடிக்க மாட்டோம், பிடிச்ச பகுதியில திருப்பி கொடுத்துருவோம். இந்த டீல் இருக்கு பாத்தீங்களா, இது IDF, ISF அப்புறம் இந்த கேரண்டர்ஸ் அமெரிக்கா இப்படி போடப்பட்டுருச்சுப்பா, எல்லாரும் பேசி முடிவு பண்ணிட்டப்பா அப்படின்னு டொனால்ட் ட்ரம்பே சொல்லிட்டாரு. 17வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஹமாஸ் இந்த ப்ரொபோசலை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலோ இல்லைன்னா டிலே பண்ணாலோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், டெரர் ஃப்ரீ ஏரியாஸா அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு இதை ஃபுல்லா நிர்வகிக்கிற பொறுப்பை IDF கிட்ட இருந்து வாங்கிட்டு ISF கிட்ட கொடுத்துருவோன்றாங்க. முதல்ல இங்க மத்தியஸ்த வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி தான் அமெரிக்கா இந்த ஒரு ஸ்டாண்டை ரொம்ப போல்டா எடுத்திருக்காங்க. அடுத்து 18வது பாயிண்ட் என்னன்னா, இந்த மக்களோட மைண்ட் செட் இருக்குல்ல, அதுல நிறைய நரேட்டிவ்லாம் உகுத்திட்டாங்க. அதை இஸ்ரேல் மக்கள்னாலே மோசம் அப்படின்னு பாலஸ்தீன மக்கள் நினைக்கிறது, பாலஸ்தீன மக்கள்னாலே மோசம் அப்படின்னு இஸ்ரேல் மக்கள் நினைக்கிறது. இது போல மைண்ட் செட்டை ஃபுல்லா நம்ம சேஞ்ச் பண்ணணும், அந்த நரேட்டிவை மாத்தணும். இதுக்காக ஒரு முயற்சியை முன்னெடுக்க போறோம், இதுக்காக தனியா பல விஷயங்களை பண்ண போறோம், நிகழ்ச்சிகள் அரங்கேற்ற போறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 தரப்பு மக்களோட மனநிலையை மாத்தி 2 மக்களும் சமந்தான் மனுஷங்கன்ற ஒரு புள்ளியில கொண்டு வர போறோன்ற மாதிரி அமெரிக்கா சொல்லியிருக்கு. வாய் வார்த்தையா கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒரு விஷயம் நடந்தா சூப்பரா இருக்குமே, இப்படி பண்ணா நிரந்தர அமைதி நிலவுன்றாங்க. சத்தியமா நிலவும், ஆனா இஸ்ரேல ஒத்துக்கணுமே. பாப்போம். 19வது பாயிண்ட், இதுதான் பிரேக்கிங் நியூஸ். அதாவது பாலஸ்தீன தனி சுதந்திர நாடா அறிவிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட போய் யாருன்னா கேக்குறீங்கன்னா விஷயம் தெரியாம கேக்குறீங்கன்னு அர்த்தம். முதல்ல அந்த விஷயத்தை எதிர்க்கிறது அமெரிக்கா தான், இஸ்ரேல் கூட சேர்ந்து. அப்பேற்பட்ட அமெரிக்கா இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, இதெல்லாம் முடிவிட்டோங்க, நாங்க சொன்ன அந்த ப்ரொபோசல்லாம் ஹமாஸும் ஒத்துக்குச்சு, மத்தவங்களுக்கு ஓகே, அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோன்ற நிலைமை வந்த பிற்பாடு இதுல நாங்க பேசி முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்க அமெரிக்கா. பாலஸ்தீன மக்களோட விருப்பம் இருக்குல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த முடிவு அமையும்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. ஒன்னும் இல்ல, லிட்டரலா அவங்க சொல்றது நாங்க பாலஸ்தீன ஒரு தனி நாடா அங்கீகரிக்க கிட்டத்தட்ட ரெடியா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா எப்படி நெத்தன்யாஹு கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல மக்களே, எனக்கு இன்னும் புரியல. அவ்வளவு சீக்கிரம் விட்டுறாலும் கிடையாது அவரு, எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இதுக்கு பின்னாடி ஏதோ சில விஷயங்கள் இருக்கணும், இப்போதும் புரியல. நல்ல விஷயங்களே கேட்டுட்டு இருக்கோம்ல, தொடர்ந்து அப்படியே கேட்போம். 20வது கடைசி பாயிண்ட் என்னன்னா, அமெரிக்கா ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணும். யார் யாருக்கு மத்தியில, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் மத்தியில. இந்த பேச்சுவார்த்தை மூலமா இந்த பொலிட்டிக்கல் ஹொரைசான் இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க அக்ரி பண்ணப்படும். அது அரசியல் ரீதியாக ஸ்திரமற்ற தன்மை இருக்குல்ல 2 தரப்புக்கும் மத்தியில, அது உறுதி செய்யப்படும். அமைதியான அரசியல் போக்கு கடைபிடிக்கப்படும். பீஸ்ஃபுல் அண்ட் ப்ராஸ்பரஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது 2 தரப்பு மக்களும் நல்ல வளமான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை, அமைதியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த அமைதி பேச்சுவார்த்தை, நாங்க ஏற்பாடு பண்ற அமைதி பேச்சுவார்த்தை கண்டிப்பா ஒரு பெரிய திறவுகோலா அமையும்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. எப்பயாச்சும் நல்லது பண்ணுவாங்க சில நாடுகள், அப்படி நல்லதுகள் நடக்கிறப்ப உடனே அதை கிரகிச்சுக்கணும். அப்பயே முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சோம்னா பிரச்சனை ரொம்ப பெருசா தான் மாறிட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதுதான் அந்த 20 பாயிண்ட்ஸ் மக்களே. ஓகே, இதுல லைட்டா சந்தேகத்தை கிளப்புற சில விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு 5 கேள்விகளுக்கு பதில் எனக்கு இது வரைக்கும் தெளிவா கிடைக்கல மக்களே. அந்த 20 பாயிண்ட்ஸ் ஃபுல்லா அலசி பார்த்ததுல எனக்கு ஒரு 5 கேள்விகளுக்கு பதில் கிடைக்கல ட்ரம்போட காசா பிளான்ல. முதல் கேள்வி, எப்படி காசாவை ஆள போறாங்க? 2வது கேள்வி, பாலஸ்தீனியன் அத்தாரிட்டிஸ் இருக்காங்களா, அவங்க அரசாட்சி முழுக்க இன்வால்வ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? 3வது கேள்வி, எப்படி இந்த இன்டர்நேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்ம் பண்ணப்படும், எதன் அடிப்படையில்? 4வது, இஸ்ரேல் கரெக்டா எப்போ விட்ரா பண்ணும், அது சார்ந்த ஸ்பெசிபிக் டே அவங்க மென்ஷனே பண்ணல பாத்தீங்களா, அக்ரிமெண்ட் ஓகே பண்ணாலும் ஓகே. 5வது,
அமெரிக்கா அபிஷியலா பாலஸ்தீனை அங்கீகரிக்குதா இல்லையா? டீலை ஒத்துக்கிட்ட நாங்க ஓப்பனா அங்கீகரிச்சோம் அப்படின்னு சொல்லல. அந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஜாலம் காமிச்சிருந்தாங்களே, அதுக்கப்புறம்ன்ற மாதிரிலாம் இது ஓப்பனா சொல்லியிருக்கணும். இந்த 5 தாங்க என் மனசுல லைட்டா உறுத்திக்கிட்டு இருக்க விஷயமா இருக்கு. ப்ரோ எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிச்சு உனக்கு இதுல குறை கண்டுபிடிக்கிறத வேலையா போயிடுச்சுன்னு சில பேர் கேட்கலாம். மக்களே, இது ஏதோ சினிமா கான்டென்ட்டும் மற்ற விஷயங்களை ஈஸியா கடந்து போறதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம், அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு இருந்த விஷயம். இப்ப அதெல்லாம் முற்றுப்புள்ளி வரப்போகுதுன்னா அந்த நேரத்துல நம்ம கிடைக்கிறத அப்படியே எடுத்துக்காம கொஞ்சமாச்சு அலசி பார்ப்போம். சரி, மத்தனா கரெக்டா இருக்க மனப்பூர்வமா ஏத்துப்போம். பட் எங்கேயாச்சும் கொஞ்சம் லூப் ஹோல் இருக்குன்னா அது உண்மையிலேயே இவங்க தெரியாம விட்டதா, தெரிஞ்சு வேலையை பார்க்கலாம் கொஞ்சமாச்சும் நம்ம சந்தேகம் பண்ணும். அங்க கொஞ்சம் சந்தேகம் இருக்கலாம், தப்பு கிடையாது, எக்ஸம்ஷன் தான். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த 20 பாயிண்ட் சொன்ன பாத்தீங்களா, இந்த 20 பாயிண்ட்ஸ் பிளான், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.